வணக்கம். அரங்கம் நிறைந்த இந்த நிகழ்வு ரொம்ப இனிதா தொடங்குவது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது யாஸ் அகாடமியின் நேசித்து வாசி மற்றும் நல்வாழ்வு இந்த 2 நிகழ்ச்சிகளின் இணைந்த நிகழ்வாக இன்று நடைபெற இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சிறிய அறிமுகம் உங்களிடம் கொடுத்து விடுகின்றேன். யாஸ் அகாடமி அப்படிங்கிறது ஒரு பயிற்சி நிறுவனம். குழந்தைகளுக்காக ஆங்கிலம், இந்தி, தமிழ் மொழியை கற்பிக்கும் ஒரு நிறுவனம். அது கூடவே நடனம், பாடல்கள், ஓவியம் இது மாதிரியான பயிற்சிகளும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வகையில நம்ம நம்மளுடைய சமூகத்திற்கு திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சில நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நடத்துற மாதிரியான இதுல ஏற்பாடு பண்ணோம். அதுல ஒண்ணுதான் இந்த நல்வாழ்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் சம்பந்தமா, அதாவது நம்மளுடைய உடல் நலத்தின் மேல கொண்ட அக்கறையினால அதை மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அது ரொம்ப சிறப்பா இருக்கும், ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு மாதமும் மருத்துவர் ஒவ்வொரு விதமான அந்த துறையில சார்ந்த என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவர்கள் சொல்ற நிகழ்ச்சி தான் இது. அடுத்து இந்த நேசித்து வாசி அப்படிங்கிற நிகழ்ச்சி வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகத்தை பத்தி அந்த குழந்தைகளோ அவர்களுடைய பெற்றோர்களோ பேசுவாங்க. இதுதான் இந்த 2 நிகழ்ச்சியோட நோக்கம். இப்போ இது நம்மளுடைய சிற்றிலக்கியங்கள், நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே மருத்துவ தகவல்கள் நிறைந்து இருக்கின்றன அப்படின்றது நான் ஒரு ஸ்பீச் கேட்கும் பொழுது, திருமந்திரம் பத்தி கேட்கும் பொழுது அது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுனதா இருந்தது. அப்ப அதையே நம்ம செய்யக்கூடாது நம்மளோட நிகழ்ச்சி இணைத்து அப்படின்னு போன மாதம் நாங்க திருமந்திரம், வேற எந்தெந்த இலக்கியங்கள்ல மருத்துவத்தை பத்தி எது சொல்லியிருக்காங்கன்ற மேலோட்டமான ஒரு நிகழ்ச்சியா போன மாதம் நடந்தது. அதை தொடர்ந்து இந்த மாதமும் இந்த நிகழ்ச்சியை இணைத்திருக்கிறோம். நல்வாழ்வு மற்றும் நேசித்து வாசி இரண்டையும் இணைத்து இந்த மாதம் நமக்கு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியாக ஐயா செய்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயாவை பற்றி அறிமுகம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த தளத்தை ஒப்படைக்கின்றேன். ஐயா திரு மிகு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கோவை CIT கல்லூரியில பொறியியல் படிப்பு, அதுக்கப்புறம் நிர்வாக மேலாண்மையில் முதுகலை பட்டம் படித்தவங்க. சொந்த ஊர் இவங்க பரமக்குடியை சேர்ந்தவர்கள். அந்தமான் லட்சத்தீவுகளின் துறைமுகத்துறையில் 37 ஆண்டுகளாக பணிபுரிந்தவர். 17 ஆண்டுகள் அந்தமானில் உள்ள தமிழ் இலக்கிய மன்ற தலைவராகவும் அந்தமான் கம்பன் கழகத்தின் செயலாளராகவும் பணியாற்றியவங்க. அதுக்கப்புறம் இந்திய மற்றும் அயல் நாட்டு துறைமுக பணிகளின் கட்டுமான வளர்ச்சிகளின் ஆலோசகர்களாக தற்போது உள்ளார்கள். பாமரன் பார்வையில் கம்பன், சாமானியன் பார்வையில் கம்பன், அந்தமானில் கம்பன், கற்போம் கம்பனில் அணி இலக்கணம் உள்ளிட்ட 6 நூல்களின் ஆசிரியர். இவர் வெளியிட்ட நூல்களுக்கு கம்பன் கழக விருதும் அமெரிக்கன் தமிழ் பல்கலைக்கழக விருதும் கிடைத்துள்ளன. திருவாசகத்தில் பட்டய சான்றிதழ் பெற்றுள்ளார்கள். காணொளி வழியாக அணி இலக்கணம், RDI சட்டம் குறித்த பயிற்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதியை அந்தமானுக்கு மறுபடி பிறந்து வா என்று அழைத்து பாட்டெழுதி பாடி இசை குறுந்தகடு வெளியிட்டுள்ளவர். அடுத்து அறிவோம் அறிஞர்களை என்ற தனது கட்டுரை மூலம் 40க்கும் மேற்பட்ட அறிஞர்களை அறிமுகம் செய்திருக்கின்றார். நானும் ஐயாவுடைய அந்த ஸ்பீச் தான் முதல்ல தனியா ஸ்பீச்சா கேட்டது. செகவீர பாண்டியனார் அப்படிங்கிற ஒரு அறிஞரை பத்திய ஸ்பீச் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிதான் அதுதான் முதல்ல நான் ஐயா பேசினதை நேரடியா கேட்ட ஒரு நிகழ்ச்சி. அடுத்து தமிழக அரசிற்கு 40 துறைமுகம் தொடர்பான புதிய சொற்களை வழங்கியுள்ளார். மறைத்து காட்டும் கம்பன் என்ற பெயரில் கம்பன் தன் பாத்திரங்களின் பெயர்களை நேரடியாக சொல்லாமல் மறைத்து காட்டிய பெயர்களை நகைச்சுவையுடன் தந்து வருகின்றான். அதன் தீவிர வாசகி நான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். மறைத்து காட்டும் கம்பனின் சென்னை கம்பன் கழகம் இவருக்கு கம்பன் பணிச்செம்மல் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்கிறது நமக்கு இந்த யாஸ் அகாடமிக்கு கிடைத்த ஒரு பெருமையான தருணம். இந்த இடத்துல ஐயாவுக்கு அதுக்கு முதல்ல என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கம்பனில் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புல சிறப்புரையாற்ற அன்புடன் பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாஸ் அகாடமி என்ற ஒரு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக உங்களை எல்லாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில், வித்தியாசமான தலைப்பில், வித்தியாசமான தருணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பயிற்சி நிறுவனம் அதுவும் சனிக்கிழமை என்பால் மிகவும் பரபரப்பாக இயங்கும். ஏனென்றால் அன்றுதான் அதிகமான மாணவர்கள் வருவார்கள், வருமானம் அதிகம் ஈட்டலாம் என்றுதான் நினைப்பார்கள். அதனையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு பரந்த மனப்பான்மையுடன்
ஒரு மாணவர்களுக்கும் அது சார்ந்த மற்றவர்களுக்கும் தங்களால் இயன்றதை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற உங்களை, யாஸ் அகாடமியின் நிறுவனத்தார் அவர்களை, லாவணி அவர்களுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். தொடருங்கள், உங்கள் சேவை தொடரட்டும். நல்வாழ்வு மருத்துவம் தொடர்பாக பேச சொல்கிறார்கள். எனக்கும் மருத்துவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கும் கம்பனுக்கும் தான் தொடர்பு இருக்கிறது. அதுவும் தற்செயலாக வந்த இணைப்பு தான். பொறியியல் படித்து எங்கோ கல்லு மண்ணோட சண்டை போட்டு கொண்டிருந்தவனுக்கு இலக்கியம் ஒரு இதம் தந்தது. அந்த இதத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்த பொழுதுதான் அதனுடைய சுகம், இதம் புரிந்தது. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. நோய் அற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் என்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்தது. முன்பெல்லாம் நோய்கள் எப்படி இருந்தன, இப்பொழுதெல்லாம் எப்படி நோய்கள் இருந்திருக்கின்றன, இலக்கிய காலங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை இலேசாக புரட்டி பார்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக வைத்து தொடரலாம் என்று நினைக்கிறேன். முன்பெல்லாம் ஒரு நோய் என்று வந்தால் அந்த நோயை பற்றி, நோய் எதனால் வந்தது என்பதை பற்றி ஆய்வு செய்து அதனை களைவதற்கான முயற்சிகளை முன்கூட்டி எடுத்து செல்வார். அதன் பின்னர் அத்தகைய நோய்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதையும் பார்ப்பார். சுருக்கமாக சொல்வதென்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல், இதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் எந்த ஒரு நோய் வந்து நாம் மருத்துவரிடம் செல்வதாக இருந்தாலும் கூட அந்த நோயை விட்டுவிட்டு அதனை ஒரு நோயாளியாக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இத்தகைய மருத்துவம் பயன்படுகிறதோ என்ற ஐயம் எழ வைக்கிறது. நான் மருத்துவர்களை குறை செல்லவும் இல்லை. இன்னும் சரி செய்யப்படாத பல நோய்கள் நம்மிடம் இருந்துகின்றன. ஒரு நோயாளியாக ஒரு மருத்துவரிடம் சென்றவுடன் உடனடியாக அவர் திரும்பி நோய் தீர்ந்து வருவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு நோயாளியாக நாம் ஆக்கப்படுகின்ற சூழல் இருக்கிறதே என்ற ஆதங்கம்தான் எனக்கு அதிகமாக வருகிறது. ஏன் இப்பேற்பட்ட ஆதங்கம் வருகிறது? முன்பெல்லாம் இப்படித்தான் இருந்ததா என்றெல்லாம் பார்த்தால், படக்காட்சி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பொறுப்பு திறப்பு, கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். இதை பொறுப்பு திறப்பு தான் சொல்லுவாங்க, கட கட கடன்னு சொல்லுவாங்க. முறையான தமிழ் படிப்பு, தமிழ் அறிவு, தமிழ் ஆர்வம், அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. கம்பெனி சமீப காலமா தான் தொட்டுட்டு வர்றேன். ஏனென்றால் கம்பெனியில் ஆழங்கால் பட்டவர்கள் வருடக்கணக்காக சிறு குழந்தையிலிருந்து கம்பெனியில் இருந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நான் அப்படியெல்லாம் கிடையாது. சமீப காலமாகத்தான் கம்பெனியிடம் உறவு கொண்டாடி இருக்கிறேன். கம்பனையும் ராமனையும் கடவுளாக வணங்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் நடுவே நான் ஒரு தோழனாக, ஒரு நண்பன்டா அப்படின்ட்டு அப்படி விளையாட்டாக எழுதி வருகிறேன். இதுதான் எனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக நானே பார்க்கிறேன். முதல் நோக்கம் ஏன் இப்படிலாம் எழுதுறேன்? கம்பனை அறியாதவர்களிடம் கூட கம்பனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பணிகள் இருக்கிறத நான் என்னைக்கே ஒரு நம்பிட்டு அந்த நம்பிக்கையில தான் ஓட்டிட்டு இருக்கேன் காலத்தை. இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கும் போவோம். கம்பனுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் பல நோய்கள் இருக்கின்றன. கம்பன் எத்தனை வகையான நோய்களை கையாண்டு இருக்கிறார் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேலாக நோய்களை பற்றிய ஒரு பட்டியல் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமான பாடல்களில் பார்த்தால் இத்தனை வகையான நோய்கள் இருக்கின்றன. நேரம் கருதி இன்று சிறப்பாக சொல்லத்தக்கவையாக இருக்கின்ற 13 வகையான நோய்களை பற்றி சொல்லுவோம். 13 அன்லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 13 மட்டுமே நம்ம எடுத்துக்கோங்க. வறுமை என்பதுதான் நோய் அப்படின்ற. எப்படி நம்ம ஒரு திரைப்பட பாடல் கூட வருமே, நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. உடலும் உள்ளமும் நலமாக இருப்பதுதான் நலம். இத்தகைய உடலும் உள்ளமும் எப்படிப்பட்ட நலமாக இருக்க வேண்டும் என்பதை
சிந்திப்பதற்காகத்தான் ஒரு வறுமை நோய். வறுமை இருந்தால் எப்பேற்பட்ட மனநிலையில் உடலும் இருக்கும், உள்ளலும் இருக்கும். ஆசை எப்பேற்பட்டதாக இருக்கும். பிறவி நோய் பற்றி எப்படியெல்லாம் சிரமப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். மனநோய், போர் நோய். இப்பொழுது இதனை சிந்திக்கின்ற நேரம்தான். எப்பொழுது கேஸ் இல்லாமல் போயிடுமோ, எப்பொழுது நமக்கு பெட்ரோல் இல்லாமல் போயிடுமே என்ற பரபரப்பான ஒரு மனநிலையில் இருக்கிறோமே, அத்தகைய போர் நோய், சிந்தை நோய், காதல் நோய், காம நோய், விம்மி விம்மி அழுகின்ற விம்மல் நோய், இன்னல், எவ்வளவு சிரமங்கள் வருது, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே அப்படின்ற மாதிரியான இன்னல் நோய், பிரிவு, பிரிவுபட்டு இருக்கின்ற காதலன் காதலி, தலைவன் தலைவி, கணவன் மனைவி, இப்படியாக இருக்கின்ற ஒரு பிரிவி நோய் எப்பேற்பட்டது. களைப்பு, எவ்வளவு டயர்டா இருக்கு அப்படின்னு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி பாக்குறோமே, அதுவும் ஒரு நோய் என்கிறார் கம்பர். களைப்பு நோய், பசலை நோய், பிரிவின் இடையே இருக்கின்ற ஒரு இனம் தெரியாத, ஒரு நிறம் தெரியாத, யாருக்கும் புலப்படாத ஒரு நோய் பசலை நோய். இத்தகைய 13 நோய்களை பற்றிய விவரங்களை கம்பர் எடுத்து சொல்கிறார். அதனை நாம் ஒவ்வொன்றாக சற்றே பார்ப்போம். விஸ்வாமித்திர முனிவர் ராமலக்குவணர்களுக்கு பெரிய ஆயுதங்களை கொடுக்கிறார். பெரிய ஆயுதம் சப்ளை செய்த ஒரே நபர் அப்படின்னா இவரைத்தான் இருக்கும். ஆனா எப்ப ஆயுதம் கொடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு செயற்கரிய செயல்கள் செய்ததுனால. ஒரு கன்னிப்போர், முதலில் நடந்த போர். தனியாக யாரையுமே அழைத்து வராமல், படையெல்லாம் வேண்டாம், தசரதன் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு 2 பாலகர்கள், கரிய செம்மல், அதுவும் கருப்பா இருக்கிறவன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கரிய செம்மல் வேண்டும் என்று அழைத்து வந்து தாடகை வதம் முடிந்த பிறகு அவர் ஆயுதங்களை கொடுக்கிறார். போர் செய்வதற்கு என்றைக்காவது பயன்படும், என்னைக்காவது ஒரு நாள் ஈரான் கூட சண்டை போடணுமா, அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எப்பப்ப பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி ராமன் கையிலையும் அந்த ஆயுதங்கள் கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். அதற்கு கம்பன் சொல்லுகின்ற அந்த உவமை, வறுமை நோய்க்கு மருந்து என, எப்படி சடையப்பன் வள்ளல் எப்படி அவருக்கு கொடுத்து உதவினாரோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வறுமை நோக்கு மருந்து இருந்தது என்கிறார். இந்த தாடகை வதம் முடிந்த பிறகு தேவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்களாம். தேவர்களுக்கு வேற வேலையே கிடையாது, மேல பூவெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருப்பாங்களா. அப்படியே ஏதாவது ஒரு சண்டைகள் நடந்து யாராவது தோத்து போயிட்டாங்கன்னா, அசுரர்கள் தோத்து போயிட்டாங்கன்னா உடனே கம்மன் இருப்பாங்க. அப்படி பூ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதுதான் தேவர்களுடைய வேலை அப்படிம்பாங்க. அப்ப அந்த அந்த தேவர்கள் வாழ்த்தினால் அப்படியே குளிர்ந்தது கானகம். அந்த காடே அப்படியே குளிர்ந்து போச்சான். ஒரு அதுக்கப்புறம் இந்த படைக்கலங்கள் எல்லாத்தையும் வழங்குகிறார் விஸ்வாமித்திரர். அந்த வறுமை என்ற நோய்க்கு ஒரு மருந்து எப்படி கொடுக்கிறது, எப்படி வறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த தேவைகள் புரிய வரும். ஒரு வறுமை என்பது இருக்கின்ற பொழுது அதற்கு மருந்து என்பது என்னவென்றால் தருவது மட்டும்தான் மருந்து. ஆக இவர் தருபவராக இருக்கிறார் முனிவர், பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த இருவரும் ராமலக்குவரும். அது சடையப்ப வள்ளலாகிய திருவெண்ணைநல்லூர் அண்ணலின் சொல் எப்படி இருந்ததோ, தருகிறேன், தரக்கூட வேண்டியதில்லை, தருகிறேன் என்று சொன்னா கூட போதும். அப்ப வறுமை நோய் இருக்கும் பொழுது ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுவது மட்டுமே அது உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அது வறுமையில் இருக்கின்ற நிபர்களை போய் அவர்களிடம் நாம் பரிகாசம் செய்வதோ, அவர்களை பற்றி ஏளனம் செய்வதோ, எப்படியெல்லாம் இருந்த, எப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட, இப்ப எப்படி சோத்துக்கலாம்னு தெரியற பாத்தியா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம நாம் சொல்கின்ற சொல் வறுமை நோய்க்கு மருந்து என்பது நாம் சொல்கின்ற சொல். அந்த சொல் அது மட்டும்தான் நம்மால் முடியும், அது இருந்தால் போதும் என்பதாக அவர் முடிக்கிறார். அதற்கடுத்து அதே மாதிரியான ஒரு ஆசை நோய். ஆசை நோய், கண்ணோடு கண்ணோக்கின் அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ராமனுக்கும் சீதைக்கும் இடையினான கண் பரிமாற்றம் நிகழ்கிறது, காதல் மலர்கிறது. அது உடம்பெல்லாம் அப்படியே சூடாக்கி கொடுக்குதான். அவங்க அந்த சூட்டை தணிப்பதற்காக என்னென்னமோ சந்தன குழம்பெல்லாம் பூசி வச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆலவட்டம் வீசுறாங்க, அப்படி வீசி வீசி எல்லாம் பாக்குறாங்க, அப்படின்னு நடக்கல. ஆசை நோயை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கம்பர் முடிச்சிடுறாரு. ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டோம் குலோ என்பதாக ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறார். அப்ப தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றது கம்பனும் திருவள்ளுவரும் தான். கம்பர் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நேரம் நம்ம அடுத்து நம்ம திருவள்ளுவர்கிட்ட போயிடலாம். திருவள்ளுவர் பற்றி, ஐயா உங்கள்கிட்ட கம்பர் முடியலன்றார், உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு கேட்கலாம்.
வள்ளுவர் தரும் ஆசை நோய்க்கு மருந்து. வள்ளுவர் சொல்றார், பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை, தன் நோய்க்கு தானே மருந்து. அவர் மருந்து சொல்றார். உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கலாம். ஆனா உடலில் உள்ள நோய்க்கு, உடலுக்கு என்னென்ன விதமான நோய்கள் வருதோ அதற்கு எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கும். ஆனா உள்ளத்திற்கு அழகாக நெருங்கி பழகி உள்ளம் நெகிழ்ந்து மனம் பொருந்தி அதனால உண்டான காதல், அந்த அந்த காதலினால் வரக்கூடிய ஒரு ஆசை நோய்க்கு மருந்து இருக்கா என்று பார்த்தால் கம்பர் இல்லை என்றால் இவர் இல்லை, இருக்க முடியாது. ஆனால் தன்னால் ஆன நோய்க்கு யார் மருந்து என்று பார்த்தால் இவர்கள் ஒன்று கூடி காதலை பெருக்கிக் கொள்வதுதான், இதுதான் அதற்கான மருந்து என்று கூறுகிறார். ஆக ஒரு ஆசையினால் வருகின்ற ஒரு மயக்கம், அந்த ஆசையினால் வருகின்ற ஒரு நோய் என்று சொன்னால் அதற்கான மருந்து என்னவென்றால் அந்த ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதான். இது மட்டும்தான். அது சரியான ஆசையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடைப்புக்குறிக்குள் நம்ம போட்டுக்கணும். அதுக்காக நான் தமன்னாவை கல்யாணம் பண்ணிக்கணும், தமன்னா மேல எனக்கு ஆசையா இருக்கு, இந்த மாதிரியான ஆசைகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த பிணியோடவே நின்றுவிடும். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும், அதை சரி செய்வதற்கான அதுவே நமக்கு அரணாக வந்து சேரும், ஒரு நோய்க்கு மருந்தாக வந்து சேரும். அடுத்த பிறவி நோய் பற்றி சொல்ல வருகிறார் கம்பர். பிறவி நோய் அருமருந்து அணைய என்று வாலி ராமனை பார்த்து சொல்கிறார். வாலிவதம் முடிந்த பிறகு, வாலிவதம் எல்லாம் முடிந்து விட்டது. எவ்வளவெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டாரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் இஜெட் போட்டு ஒரே அடியில் அடிச்சுட்டு நான் குரங்கு அல்லது நாய் மாதிரி நான் என்னென்ன சொன்னேனோ எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோப்பா, என்னை ஒன்னும் சொல்லாது. பிறவி நோய்க்கு மருந்து தருகின்ற இறைவன். பிறவி நோய் என்றது தொடர்ந்து பிறவி வந்து கொண்டே இருக்கும். அந்த பிறவி எனக்கு இனிமேல் வராது. இந்த மாதிரியான பிறவி நோய்க்கு மருந்து இறைவன் தான் கொடுப்பார். ஒரு அடுத்தடுத்த பிறவி மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நமக்குள்ளே நாம் செய்து கொள்கின்ற ஒரு சமாதானம் தான். நாம் இன்றைக்கு நல்லது செய்தால் நாளை நல்லது வரும். இதுதான் நியூட்டன் விதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த காப்பியம் சொல்லும் பிறவி நோய் என்கின்றவர்களுக்கான அந்த நம்பிக்கையின் தொடர்ந்துதான் இப்படி வருகிறது. என்ன சொல்றாங்க, நீங்க பிறவி நோய்க்கு அருமருந்து நீங்க தான், இறைவன்கிட்ட சரணடைந்து விட்டால் இந்த பிறவி நோய் சென்று விடும் என்பதாக கம்பர் முடிக்கிறார். சரி, அடுத்து மனநோய்க்கு ஏதாவது மருந்து இருக்குமா? எப்பேற்பட்ட மனநிலையில சீதை கவலைப்பட்டு கொண்டு அசோகவனத்தில் இருக்கிறார். அசோகவனத்தில் இருக்கிற போது யாரை பற்றி கவலைப்பட்டார்? தனக்கு யாருமே இல்லையே, பார்க்கறதுக்கு இல்லையே, பேசுறதுக்கு துணையா இல்லையே, இதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. சீதையின் முழு கவலையும் ராமன் எப்படி சாப்பிடுவார், ராமனுக்கு அதுவரையிலும் யார் அன்னமிட்டார்கள் என்று பார்த்தால் சீதை தான் அன்னமிட்டுகிறார். கிட்டத்தட்ட ராமாயணம் நடந்த ஆண்டுகளை பற்றி நாம் சொல்லிக் கொண்டு போனால் கிமு 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவங்களின் தொகுப்பு தான் இந்த ராமாயணம். இவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகு கம்பர் எழுதியிருக்கிறார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனைவி பரிமாறி அதனை சாப்பிடுவதுதான் கணவனுக்கு ஒரு இன்பமான ஒரு செயலாக இருந்திருக்கிறது. அது என்னால் செய்ய முடியவில்லையே. அது போக விருந்தினர்கள் வந்துவிட்டால் அவர் என்ன செய்வார்? திண்டாடுவாரே. விருந்தினர்கள் ஒரு வீட்டிற்கு போய் சென்றாலே அந்த வீடு விருந்தினர்கள் போய் சென்றவுடன் அவர்கள் நடத்தப்படுகின்ற ஒரு நடத்தையை பார்த்தாலே அந்த வீட்டில் பெண் என்பவள் இருக்கிறாளா இல்லையா என்பது நன்றாக தெரிந்துவிடும். சமீபத்தில் புதுச்சேரிக்கு போயிருந்தேன். புதுச்சேரியில் சாப்பிடும் இடத்திற்கு கீழே அங்கேதான் டஸ்ட்பின் வச்சிருக்காங்க, குப்பை தொட்டி வச்சிருக்காங்க தூக்கி போடுறதுக்காக. நம்ம எடுத்து எங்கேயாவது தூக்கி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ உடனடியா கேட்ட கேள்வி, வீட்டுல அம்மணி இல்லையா அப்படின்னு. இல்லை அப்படின்னாங்க. அது இதுவே காட்டி கொடுக்குது உங்களுக்கு, சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துல எதை வைக்கணும்ன்றதே தெரியாம இருக்கு. இது இப்ப நடக்கின்ற செயல் மட்டுமல்ல, இது ராமாயண காலத்திலையும் நடந்திருக்கிறது. சுக்ரீவன் ராமனை அழைத்து விருந்து தருகிறார். விருந்து தருகின்ற பொழுது எது என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்றது கூட தெரியாம இருக்கிறப்பதான் அப்பதான் முதன் முறையாக ராமனை கேட்கிறார், ஓஹோ உங்க வீட்லயும் மனைவி இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார்.
ஆக மனைவி இல்லாதது, ஒரு இல்லால் இல்லாதது உடனடியாக அந்த அமைப்பிலேயே தெரிந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு நபர் ஏன் இப்படியெல்லாம் இருப்பாரோ, இந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இதை பத்தி என்ன ஒரு மனநிலையோட இருந்தால், மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு எனக்கு எனக்கு என்ன மருந்து இருக்கு அப்படின்னு நினைச்சு 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 அழுத அந்த மனநோயை எடுத்து காட்டுகிறார். போர் நோய். போர் நோய் என்பது ஒரு ஒரு மற்றவர்களுக்கும், ஒரு அரக்க வீரருக்கும், இடவன் என்ற வானர வீரனுக்கும் அவனுக்கும் இருக்கின்ற இரண்டு ஒரு சம்பாசனையாக பேச்சுவார்த்தை கொண்டு சொல்கிறார். எப்படி நோய் கொண்டு மருந்து செய்யா ஒருவ, இந்த மாதிரி உன்னுடைய வலிமையை பற்றி நீயே அப்படியே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டே இருக்கிறியே, உன்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் மருந்தை செய்யவே முடியாது. அது தன்னை பற்றி தன்னுடைய என்ன செயல் இருக்கிறது, என்ன செயல் நம்மால் செய்ய முடியாது, எது வலிமை எது வலிமையின்மை என்று தெரிந்தால் மட்டும்தான் நீ அப்படியான ஒரு போரை கொண்டு வர முடியும் என்று ஒரு குரங்கின் தலைவன் அடையாளம் காட்டுகிறார். இன்றைய போர் நடக்கின்ற ஒரு சூழலை பார்த்தால் கூட, ஏன் போர் வருகிறது என்பதை பார்த்தால், எது தன்னுடைய வலிமை எது தன்னுடைய வலிமையின்மை என்று தெரியாத காரணத்தால் தான் இத்தகைய போர்கள் வருகின்றன என்பதை ஒரு குரங்கின தலைவன் சுட்டிக்காட்டுவது போல சுட்டிக்காட்டுகிறார். இதே போன்று ஆரம்ப காலத்தில் அயோத்தியில் மன்னருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் மிகவும் கடவுள் அவர் அயோத்தியின் அரசன் தசரதன் வசிஷ்ட முனிவரை சந்திருக்கிறார். அவரிடம் இருக்கின்ற ஒரு நோய் இருப்பதை அவர் கண்டுகொள்கிறார். எல்லாமே இருக்கிறது, ஆனால் எதுவுமே இல்லை என்பதான ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறார். எது இல்லை என்று பார்த்தால் புத்திர பாக்கியம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலையாக அவருக்கு இருக்கிறது. அந்த புத்திர பாக்கியம் நீங்கும், உன்னுடைய சிந்தை நோய், மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு சிந்தை நோய் தீரும் என்பதாக வசிஷ்டன் சொல்கிறார். சிந்தை நோய் என்பது அதையே சிந்தித்துக் கொண்டே இருப்பது, ஒரே மாதிரியான சிந்தனையை, ஒரே மாதிரியான வருத்தம் தருகின்ற ஒரு சிந்தனையை அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. பொதுவாக சொல்ல போனால் நம்முடைய மனம் என்பது ஒரு ரெக்கார்டர் என்பார், ஒளிப்பதிவு செய்யும் கருவி. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அது ஒளிப்பதிவு செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் எதை ரீவைண்ட் செய்து பார்க்க வேண்டும் என்பதில் தான் நம்முடைய மகிழ்ச்சியோ துயரமோ அடங்கியிருக்கிறது. எதை நாம் ரீவைண்ட் செய்து பார்க்கிறோம்? ஒரு திருமண நிகழ்ச்சியோ அல்லது பிறந்த நாள் நிகழ்ச்சியோ அல்லது மனநாள் நிகழ்ச்சியோ, அப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று நாம் அதனை பதிவு செய்து வைத்திருந்தால் அடிக்கடி நாம் அதை பார்த்து ரசிப்போம். ஏதாவது துயரமான சம்பவம் ஒன்று நடந்தால் அதை நாம் பதிவு செய்து அடிக்கடி பார்த்து ரசிப்போமா என்ன? இப்படி ரசித்தல் கூடாது. இதைத்தான் சொல்கிறார், சிந்தை நோய் என்பது சிந்தித்து மறந்துவிட வேண்டும். எந்த ஒரு சோகமான துயரமான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய மனதை ஒரு 14 நாட்களுக்கு மேலாக வைத்திருத்தல் கூடாது என்பதாக முன்னோர்கள் சொல்லியதை, அறிவியல் இப்போது சொல்லியதை அங்கே வசிஷ்டன் சொல்கிறார். சிந்தை நோய் தீரும் என்பதாக. நாம் நம்முடைய சிந்தை நோய், நம்முடைய சிந்தைக்குள்ளும் எந்த சிந்தை நோய் இருந்தாலும் கூட அதனையும் விட்டு வைப்போம். அடுத்து நமக்கு அதிகம் திரைப்படங்கள் மூலமாக பரிச்சயமான காதல் நோய். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து வெளியில் கலந்த உறவே. எப்படி காதல், எப்படி கண்வழி புகுந்து கருத்தினை கவர்ந்த தேன்மொழியே என் மௌனம் என்று பழைய பாடலாக இருந்தாலும் சரி, புதிய பாடலாக இருந்தாலும் சரி, அது கண்வழி புகுந்த காதல் நோய். காதல் நோய் காமம் மிகுதியாக இருக்கிறது. நெஞ்சமும் உடலும் நூல் இலையை ஒத்துள்ள தனது நுண்ணிய இடை போல தளர்ந்து போய்விட்டதாம். சீதையின் கரிய நீண்ட கண்களின் மூலம் உள்ளே புகுந்த காதல் நோய் பாலில் சேர்ந்த பிறை துளி போல உடம்பு முழுதும் பரவிது. இது உடம்பு முழுக்க பரவி ஒரு வெளிச்சமா தெரியுமா, வெளிர்ந்து போய் நிற்குமா. இதுதான் காதல் நோய் செய்கின்ற அடையாளம் என்கிறார்கள். இது இந்த காலத்திற்கு எந்த அளவிற்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் காதல் நோய் என்பதை சொல்கிறார்.
அதே போல் காம நோய் என்பதையும் சொல்கிறார். காம நோய் என்பது எப்படி ஒரு உருவம் எடுத்து வரும்? ஒரு அரக்கர் போன்ற கறக்க வந்த காம நோய் சுரக்க வந்த தோமினால் இரக்கம் என்று ஏவினான் அரக்கன் மைந்தன் ஆயினனே. நீ ஏன் இப்படி பேய் வடியில் வந்தாய் என்று ராமன் லக்ஷ்மன் விராதனிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், காம நோய் பிடித்து இப்படி ஆகிவிட்டேன் என்று. இது அரக்கர் வடிவம் என்று ஆக வேண்டியதில்லை. ஒரு அரக்கர் குணம் என்பது நமக்கு வந்துவிடும், காமம் என்பது இருந்தால். அந்த காம நோயை நாம் எவ்வாறெல்லாம் தவிர்க்க வேண்டும்? பேய் வடிவம் என்று பார்த்தாலே முகத்திலும் செயலிலும் நம்முடைய பேச்சிலும் அனைத்திலும் பேய் வடிவம் வந்து நிற்கும். அதுதான் காம நோய் என்கிறார். விம்மல் நோயை பற்றி, துயரம் என்றால் ஒரு விம்மல் இருக்கத்தான் செய்யும். அந்த விம்மல் நோய் விம்ம அந்த அயோத்தி நகரம் முழுதுமே அப்படி விம்மல் நோயால் தவித்தது என்கிறார். ஒரு நகரம் முழுதுமே தவிர்க்குமா? எப்படி இருக்கும்? நாம் கூட சொல்லுவோமே, அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு ஊர்வலம் பொழுது எவ்வளவு எத்தனை எத்தனை தொண்டர்கள் பின்னால் சென்றார்கள். இதுதான் உண்மையான விம்மல் நோய்க்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். தசரதன் உயிர் போவதற்கு முன்பாக நிகழ்ந்தது. அயோத்தி மாநகரம் அது மூச்சோடு உடலில் அடித்தடங்கும் இங்கும் அங்குமாய் அந்த மாதிரி இருக்கான். ஒரு மூச்சும் உடலும் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்து அழுகை நோய் ஐம்பொறிகளையும் அப்படியே கலங்கடிச்சிருச்சான் ஒவ்வொருத்தரையும். ஒருத்தர் கை கால் மட்டும் இல்ல, கண்ணு இல்ல, காது இல்ல, இத்தனை இருக்கின்ற ஐம்பொறிகள் அனைத்தையுமே செயலிழைக்க வைத்து விட்டன என்கிறார். தசரதனை போல உயிர் விடுவது அந்த மாதிரி இருந்தது. ஊர் மக்கள் முழுக்க அப்படி இருந்ததாக விம்மல் நோய் பற்றி விம்மிக்கொண்டே சொல்கிறார் என்றுதான் சொல்லலாம். ராமன் ஹனுமனை பார்க்கிறார். ராமன் ஹனுமனை பார்த்து, இன்று வீகலாது எவரும் எம்மொடு நின்று வாழுமா நெடிது நல்கினாய், ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்தியால் இனிது என் ஏவலால். இன்னல் நோயை தீர்க்க வந்த அனுமனை பற்றி சொல்கிறார். எல்லாம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் ஏவிய பிறகும் கூட இவர்கள் எல்லாம் பிழைத்து வந்த பிறகு நீ மட்டும் ஒரு துன்ப நோய் அடையாது என்றும் இனிது வாழ்வாயாக. உனக்கு இன்னல்கள் எதுவுமே வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அடுத்தவருடைய இன்னலை தீர்க்கின்ற நபர், உனக்கு எந்த விதமான இன்னலும் வந்துவிடக்கூடாது என்பதான ஒரு இன்னல் நோய் பற்றி சொல்கிறார். பிரிவின் நோய், இதுவும் இரண்டு நபர்கள் பிரிந்து இருப்பது எப்படி என்பதை சொல்கிறார். பொருள் தர போயினர் பிரிந்த பொய் உடற்கு உருள் தரு தேர்மிசை உயிர் கொண்டு உய்த்தலான் மருள் தரு பிரிவின் நோய் மாசுனம் கெட கருடனை பொருவின் கால மாறியே என்கிறார். இப்ப வெளிநாடுக்கு செல்கிறார்கள், தலைவனோ தலைவியோ இருவரும் பிரிகிறார்கள். அந்த பிரிந்தவர்கள் சேரும் பொழுது கார்காலத்து மலை மேகங்கள் அப்படியே வருது. பிரிவு துன்பங்களாகிய பெரிய பாம்புகளை அளிக்கின்ற ஒரு கருடன் மாதிரி இருக்கான். ஒரு கருடனை பற்றியும் சொல்கிறார்கள், அல்லது பாம்பை பற்றியும் சொல்கிறார்கள். ராமனுக்கு சீதை தான் உயர். பாம்பு கருடனால் அழிவது போல அந்த பிரிவு நோய் அழிய வந்த கருடன் போல் கால மழை இருந்தது என்பதாக கம்பர் சொல்கிறார். இது பிரிவின் நோய் பற்றி சொல்வது. பிரிவின் நோயை அனுபவித்து மகிழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அதே போல் களைப்பு, உற்சாக மிகுதியால் போர் போர் என்று ஓங்கி இருக்கின்ற இந்திரசித்தன் கூட உடனடியாக போர் செய்கிறேன் என்று சொல்ல பொழுது, இன்று வேண்டாம், ஒரு நாள் காலம் தாழ்த்தி நாளைக்கு போர்க்களம் சென்று பிரம்மன் கொடுத்தாரே அந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த கணையால் நீ சென்று போர் புரிந்து வெற்றியுடன் திரும்புவாயாக என்கிறார். களைப்பின் நோய் அதுவும் ஒரு வித்தை தான். போராடி கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நாம் போராட்டத்திற்கு கூட, நம்முடைய செயல்களுக்கு கூட நாம் களைப்பு போனால் அதிலிருந்து நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை கம்பன் சொல்கிறார். பசலை நோய், இதுவும் காதலோடு தொடர்புடையதுதான். எப்படி இருக்கிறது? வேல் போல, யமனின் கண்கள் போல, மயில் போல ஒரு மங்கை. யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புருவங்களிலும் நெற்றிலும் வேர்வையெல்லாம் ஒழுகுகிறது. அதனுடைய இதையெல்லாம் பார்க்கிறார். அது பார்த்தவுடன்
ஒரு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன் இந்த மனிதர் தனியாக வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் தனியாக வரவில்லை, பெரிய படையுடன் தான் வருகிறார். மனம் செய்து கொள்வதற்காக படைகளுடன் வருகின்ற ஒரு மனிதனை ஒரு படையுடன் வராமல் தனியாக வந்திருக்கிறாரே என்கிறார். பொதுவாக சொல்லுவோமே, காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்கிறோமே, அதுபோல இந்த சீதையின் கண் அதை மறைத்து விட்டது. படையுடன் கூடிய அனைவரையும் காணாமல் இவருடைய பார்வை ராமனின் பக்கம் மட்டும் செல்கிறது. ராமனை மட்டும் பார்க்கிறது. மற்றவர்கள் யாருமே இல்லையே என்று கவலைப்பட்டாலாம். இப்படியாக பசலை நோய் வந்ததாக சொல்கிறார். இப்படியாக 13 விதமான நோய்களை பட்டியல்படுத்தி காட்டுகிறார். இன்னும் சில செய்திகளும் கம்பராமாயணத்தில் தென்படுகிறது. இப்பொழுதெல்லாம் ஒரு காந்த சிகிச்சை என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் கண்களில் ஏதாவது இரும்பு துகள்கள் ஏதாவது விழுந்துவிட்டால் அதனை எடுப்பதற்காக அந்த காந்த சிகிச்சை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த காந்த சிகிச்சையை ஒத்த ஒரு சிகிச்சையை அன்று காந்த மாமணி இன்று வாங்க என்ற தொடரின் மூலமாக கம்பன் சொல்கிறார். அது கைகை யாருக்கு? தசரதனுக்கு ஒரு நெஞ்சில் ஓர் அம்பை பாய்ச்சி விட்டால் அதுதான் தெரியுமே. ஒரு மாயா லோகத்திலிருந்து தசரதன் வந்து அந்த தசரதனும் ராமனும் சந்திக்கின்ற ஒரு தருணம் தான் இது. அந்த தருணத்தில் தசரதன் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கட்டி அணைத்துக் கொள்கிறார். மீண்டும் ராமனை கட்டி அணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் கம்பர் இந்த வாசகத்தை சொல்கிறார். ஏற்கனவே முள் தைத்தது எங்கே, இன்னொரு முறை பார் என்று சொல்வாரே இந்த புதுக்கவிதை யுகத்தில். அதே போன்று என்னுடைய இதயத்தில் வேல் தைத்து விட்டது, வா என்னை கட்டிப்பிடி, காந்தம் போல அந்த வேலை எடுத்து விடு என்பதாக கண்காந்த சிகிச்சை பற்றிய குறிப்பு வருகிறது. தூக்கத்தை மறக்கதால் இருக்கின்ற ஒரு நோய். அசோகவனத்தில் சீதை துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள் என்கிறார். வெயிலிடை தந்த விளக்கு என ஒளியிலா மெய்யால் மயில் இயல் குயில் மழலையால் மான் இளம் பேடை அயில் எயிற்றவன் புலிக்குலாத்து அகப்பட்டதன்னால். ஏன் தூக்கம் வரவில்லை? எப்படி ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரும் என்றால், தாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்று நினைத்தாலே தூக்கம் வந்துவிடும். சிறு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடியவுடன் ஏன் குழந்தைகள் தூங்குகிறது என்றால், 10 மாதமாக பெண்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது, கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அந்த இதய துடிப்பு லப்டப் 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 என்ற அந்த சத்தம் கேட்டுத்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தை. அந்த லப்டப் என்ற சந்தத்துடன் ஒட்டிய பாடலாக அனைத்து தாலாட்டு பாடல்களும் அமைந்திருக்கும். ஆகவே தான் அந்த கர்ப்பப்பையில் அமைதியாக ஒரு பாதுகாப்பாக உணர்வுடன் இருப்பதாக படுகிறது. ஆனால் இங்கே அந்த பாதுகாப்பு இல்லாத நிலை. எனவே தூக்கம் வரவில்லை. அசோகவனத்தில் இருந்த சீதை தூங்கவே இல்லை. ஏனென்றால் ராவணன் என்ற கருநாகம் எப்ப வேண்டுமானாலும் வருமாம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி தூக்கம் வரும்? நாம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சரியான இடத்திற்கு போய் நம்மை ஒரு நல்ல நிலைமையில் வைத்திருக்கும், நல்வாழ்வுடன் வாழ வைக்கும் என்றுதான் சொல்லணும். அதிசய மலை என்று அனுமனை காட்டும் பொழுதெல்லாம் ஒரு மலையை தூக்கிய வண்ணமான அந்த படம் தான் நாம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அந்த மலையின் பெயர் மருத்துவமலை. மருந்து என்று சொல்கிறார்களே, அதேதான் மருத்துவமனை, மருத்துவர், அது போன்றதான மருத்துவமலைதான். மருந்துகள் நிறைந்த மலைதான். அதனை அடையாளம் காட்டுகிறார் ஜாம்பவான். ஜாம்பவான் தான் வயதில் முதியவர். இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால் ராமன், லக்ஷ்மண் உள்ளிட்ட எல்லாருமே மயங்கி விழுகிறார். ஜாம்பவான் தான் அனுமனிடம் சஞ்சீவி மருந்து அந்த மருத்துவமலை இருக்கின்ற இடத்திற்கு சொல்கிறார். எப்பேற்பட்ட காரியங்களை அந்த மலையிலிருந்து எடுக்க தரப்பட்ட மூலிகைகள் செய்ய வேண்டும். இறந்தவர்களை பிழைக்க செய்ய வேண்டும். உடல் வேறு வேறு பிளவாக பிளந்திருந்தாலும் அதனை ஒட்டி வைக்க வேண்டும். உடம்பில் பதிந்த ஆயுதங்களை வெளிப்படுத்த வேண்டும்.
சிதைந்த உருவங்களையும் மாற்றி உடல் தர வேண்டும். இந்த 4 செயல்களை செய்வதற்கான மருந்து அங்கே இருக்கிறது. அங்கே இங்கே கொண்டு வர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற ஒரு நிலையைத்தான் அந்த மருத்துமலை சாம்பவான் சொல்கிறார். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகிர்களாக கீண்டாலும் பொருந்துவிக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிளைப்பது ஒன்றும் மீண்டேயும் தம் உருவை அருளுவது ஓர் மெய் மருந்தும் உள நீ வீர ஆண்டு ஏகி கொணர்தி என அடையாளத்துடன் உரைத்தான் அறிவின் மிக்கான். அறிவின் மிக்கவன் இங்கே சாம்பவன் தான் சொல்கிறார். அறுவை சிகிச்சை பற்றிய அறிவும் கம்பராமாயண காலத்திலேயே இருந்திருக்கிறது. ராமனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஏதாவது அறிவுரை சொல்லி ராவணனை சமாதானப்படுத்தி விடலாமே என்று. அப்பொழுது வீடணன் ராமனிடம் சொல்கிறார், உடலில் தோன்றிய ஒரு புண்ணை அறுத்து அதில் உள்ள தீய உதிரங்கள், தீய சீல் போன்றவைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு காரமான மருந்துகளை வைத்து கட்டுவார்கள். அறுவடையர்களுக்கு இதெல்லாம் சரி. ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே எப்படியாவது இப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இது சிலருக்கு சாத்தியப்படாது. அந்த சிலர் தான் நம்முடைய ராவணன். அவருக்கு கடலில் பெருங்காயம் கரைத்தார் போல ஆகிவிடும் என்பதாக கதையின் போக்கு, காவியத்தின் போக்கு நடக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வை என்ன சொல்கிறோம்? உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடல் உற சுட்டு வேறு ஒரு மருந்தினால் துயரம் தீர்வர். இது அறுவை சிகிச்சை எப்படி நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை கம்பர் சொல்லும் விதமாகத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் பல சுற்றுலா தலங்களில் மசாஜ் என்பது மிக பிரபலமாக உள்ளது. விமான நிலையங்களில் கூட பல இடங்களில் கால் கைகளை மசாஜ் செய்வதற்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் வானர வீரனாகிய நலன் உருவாக்கிய ஒரு பெரிய அரண்மனை, அங்கே கம்பன் ஒரு மசாஜை காட்டுகிறார். அங்கே மலர்கள் பரப்பிய படுக்கைகளில் நீண்ட கூந்தலையும் இள மார்பையும் கொண்ட மகளிர் எல்லாம் இருந்தார்களாம். கால்களை வருடி பிடிக்க தூக்கத்தில் சுக்ரீவன் இருந்தான் என்பதையும் காட்டுகிறார். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கம்பனின் கற்பனையிலும் இதெல்லாம் தெரிகிறது. அதன் பிறகு இறந்த உடலை பாதுகாக்கின்ற ஒரு செயல் இப்பொழுது அடிக்கடி தேவைப்படுகிறது. ஏனென்றால் உறவினர்கள் மிக தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் வர வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் வரும் வரை பாதுகாத்து எம்பால்மிங் என்பதெல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இது 2 இடங்களில் கம்பன் காட்டுகிறார். தசரதன் இறந்து விட்டான். ராமன், லக்வன், சீதை காட்டுக்கு போய்விட்டார்கள். பரதனையும் சத்ருகனையும் கூப்பிடலாம் என்று பார்த்தால் அவர்கள் கேகய நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். தசரதனுக்கு இறுதி கடன் செய்ய ஆளே இல்லை. தகவல் அனுப்பலாம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 7 நாட்கள் பயணம் தேவைப்படுகிறது. இன்றைய போது உடனே வாட்ஸ்அப்லாம் போட்டு உடனே வர்ற மாதிரியான வசதிகள் இல்லை எப்பொழுது. அப்ப 7 நாட்கள் போக 7 நாட்கள், உடனடியாக கிளம்பினாலும் அடுத்து வர 7 நாட்கள், ஆக 14 நாட்கள். ஒரு நாள் கூட குறைய வச்சா கூட 15 நாட்களுக்காக அவரை உடலை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதற்கு ஒரு தைலக்கடலில், ஒரு தைலம் பொருந்திய ஒரு கடலில், தையர் கடலினின்று தைலக்கடலில் மாற்றினார்கள் என்பதாக கம்பர் குறிப்பிடுகிறார். இதனை எம்பால்மிங் என்று இப்போதைய காலத்தில் இருந்தது போல. இதே போன்று இது அயோத்தியில் நடந்த கதை. சரி, அயோத்தியில் தான் இப்படி இது ராமராஜ்யம் எல்லாம் நடந்தது, நடக்க போகிறது என்ற காலத்தில் இருந்தது. தசரத சக்கரவர்த்தி ஆண்ட இடம். ஆனால் இலங்கையில் அசுரர்கள் ஆட்சி செய்த இடமாயிற்று. அங்கும் இதே மாதிரியான டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது. இந்திரஜித்தின் தலையை ஒரு வானரம் எடுத்து சென்று விடுகிறது. ஆனால் தலையில்லாத முண்டத்தை ராவணன் தூக்கி வருகிறான். இதனை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவனை பலி வாங்கிய இதே இலக்குவனை பலி வாங்கிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் செய்வேன். அதுவரை இந்த உடலையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்பதாக கம்பன் காட்டுகிறான். அப்படி இப்போதைக்கு ஒரு ஒத்தடம் கொடுப்பது என்பது, எங்கேயாவது அடிபட்ட உடனே ஒத்தடம் கொடுக்கிறோம். இந்த மாதிரியான ஒத்தடம் கொடுத்தல் பற்றிய அந்த தகவலையும்
கம்பர் காட்டுகிறார். காயம்பட்டு நிற்கிறவர் லக்குவன். லக்குவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது? தனக்காக இவ்வளவு சிரமப்பட்டு தம்பி அடியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அப்படி ஒட்டி உறவாடி கட்டி அணைத்து கொண்டு ஒத்தடம் கொடுப்பது என்பதுதான் கட்டிப்புடி கட்டிப்புடிடா என்று கூட சொல்லலாம். சமீப காலத்தில் திரைப்படங்களில் அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியாக ஒத்தடம் கொடுத்து சரி செய்கின்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறார். இது ஓரளவு உடல் சார்ந்த செய்திகளாக இருக்கிறது. உள்ளம் சார்ந்த செய்திகளாகவும் சில செய்திகள் இருக்கின்றன. ஒரு 10 நிமிடத்தில் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். தொடரலாமா? தொடரலாம் ஐயா, தொடரலாம். மேனேஜ்மெண்ட் குரு என்று பலரை சொல்கிறார்கள். ஆனால் சோமவல்லியப்பன் அவர்கள் மேனேஜ்மெண்ட் குரு என்று கம்பனை சொல்கிறார். எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் குரு என்று எப்படி அவரால் சொல்ல முடியுமோ? ஒரு சின்ன சின்ன செய்திகளை கூட பார்க்கிறோம். ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறப்ப தான் இந்த நோய்கள் வருகின்ற, தலையெல்லாம் வலிக்கும், அப்படியே மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்படும், எதுவுமே சரியா சொல்ல முடியாது. இப்ப நம்ம பரீட்சை எழுத போறோம். பரீட்சை எழுத போறப்ப நமக்கு வினாத்தாள் கிடைக்குது. கிடைச்ச உடனே என்ன செய்வோம்? எதுக்கு ஆன்சர் தெரியுமோ, விடை தெரிந்த கேள்விக்கு தான் முதல்ல பதில் எழுதணும். விடை தெரியாத கேள்விக்கு முதல்ல எழுதக்கூடாது, கடைசியில தான் எழுதணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது இங்க. மனைவியை தொலைத்தவர் இருவர் சந்திக்கிறார்கள். ஒன்று ராமன், இன்னொன்று சுக்ரீவன். ராமன் சுக்ரீவன் 2 பேரும் சந்திக்கிறாங்க. மனைவியை தேட வேண்டிய பணியை துவங்க வேண்டும். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பரீட்சை எழுதுற மாதிரி. எதுல எங்கே வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாருன்னே தெரியாத ஒரு இடம் சீதையை வைத்திருக்கின்ற இடம். சரியாக தெரிந்த இடம் அங்கே வாலி வச்சிருக்கிற இடம் அங்கே தெரியும். சரி, உடனே எந்த போரை முதலில் ஆரம்பிக்க வேண்டும், எந்த சண்டையை முதலில் ஆரம்பிக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவை நம்மிடம் எடுப்பதற்காக கம்பர் ஆலோசனை சொல்கிறார். இதுதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு கூட்டி கழிச்சு முடிவு பார்த்தா அது ஒரு சிக்கல் இல்லாம இருக்கும். ஏனென்றால் அவசரப்பட்டு ஒரு காரியத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அது பல வகையில நம்மளுடைய மன உளைச்சலை தரும். ஒரு உடல் சார்ந்த வியாதிகளை விட மனம் சார்ந்த வியாதிகள் தான் பல முறை எடுத்து சொல்லும். ஒரு சாதாரணமா ஒரு அந்த நேரத்துல நமக்கு அது மிக மிக பயன்படத்தக்க ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட, ஆனால் அது எந்த விதத்தில் சரி என்பதை நாம் முன்பே யோசித்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சினாரியோ அசோகவனத்தில் சீதையை சந்திக்கிறார் அனுமன். உடனே வாங்க போயிடலாம், நான் உங்களை கூட்டு போயிடுறேன் அப்படின்றார். நான் சீதையா இருந்தா சரி வாங்க ஏறி உட்காருவோம் போவோம் அப்படின்றோம். ஆனா எப்ப சொல்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான பதில் சீதை சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து இலங்கைக்கு வரும் பொழுதே நீ பல இன்னல்களை சந்தித்தவன், என்னையும் கூட்டிட்டு போனா அதை விட இன்னல்கள் வருமே, எவ்வளவு சிரமமா இருக்கும். அப்ப ராமரின் வீரத்தை அப்படியே குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி ஆயிடும். சரி, எப்படி ராவணன் என்னை கூட்டு வந்தாரோ அதே மாதிரி நீ என்னை வந்து தெரியாதனமா கடத்திட்டு போலான்னு பாக்குறீங்க, இதெல்லாம் சரியா? இப்ப ராவணன் இலங்கைக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்ட வேணாமா? உன்னுடைய தொழில் எதற்காக வந்திருக்கிறாய்? ஒரு தூதுவனாக வந்திருக்கிறாய், தூதுவன் வேலை மட்டும் செய்யலாம். என்னுடைய கற்பை ராமரிடம் நிரூபிக்க வேண்டும். ஆடவரை தீண்டாது இருக்கும்னா நீயும் ஆடவன் தானே. இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு பெரிய பேதமை சில்மதி பெண்மையால், இது இவ்வளவு எனக்கு நல்லதுன்னு படுது, நீ நல்லதா பார்த்து சொல்லு. இவ்வளவெல்லாம் ஒரு லாஜிக்கலா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முடிவை அனுமனிடம் முடிக்கிறார். இது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை தீர அலசினதுக்கு அப்புறம் யாரு முடிவெடுக்கணும் என்ற முடிவையும் அவர்களிடையுமே கொடுத்து விட்டால் தவறான முடிவுகள் இருக்காது. அதனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பல வரவே வராது. இதே மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது அதனால் சில தவறுகளும் நிகழும். இதே மாதிரி இங்க பாலம் கட்டும் வேலை நடக்கிறது. பாலம் கட்டும் வேலை நடக்கும் பொழுது பெயர்த்தெடுக்கப்படுகிறது ஒரு மலைகள் எல்லாம். மலைகள் பெயர்த்தெடுக்கும் பொழுது அதில் உள்ள விலங்குகளுக்கு பிரச்சனை வரும், அல்லது அங்கே உள்ள முனிவர்களுக்கும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் என்ன பிரச்சனை வருமே அப்ப கம்பர் சொல்கின்ற பதில் அதேதான். முடிவு உண்ணுவார். எது சரியான முடிவை நோக்கிய பயணமாக இருக்கிறதோ அந்த மாதிரி முடிவை இருந்துருச்சுன்னா 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை அப்படின்னு சொல்ற அதே தத்துவத்தை தான் நமக்கும் சொல்றோம். எது நல்லது கெட்டது என்று தீர விசாரிச்சு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், என்னென்ன பாசிட்டிவ் என்று பார்த்தால் பாசிட்டிவாக உள்ளது அதிகமாக இருந்தால்
அதை நாம் செய்துவிட்டால் மன நிம்மதியோட இருக்கலாம். இதே போன்று பல நேரங்களில் இப்ப கூட சோசியல் மீடியாவில் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது, நான் உண்மையாக இருந்து விட்டேன், அதனால எனக்கு மதிப்பே இல்லை. உண்மை என்பது எது அப்படின்னு பார்த்தா, பொய் சொல்லாது இருத்தல். அதுவும் கரெக்ட் தான். பொய் சொல்லாம இருக்கிறது தான் உண்மை. ஆனால் நன்மை தராத உண்மைகளையும் சொல்லாமல் மறைத்தல், இது மட்டும்தான் உண்மை. உண்மையை மறைக்கிறதும் உண்மைதான். அது எப்படி? உண்மையை மறைக்கிறது எப்படிங்க உண்மையா இருக்க முடியும்? இவருடைய யாருடைய ஒரு அமைச்சர் என்று பார்த்தால், ஒரு அசோகவனத்தில் சீதையிடம் அறிமுகம் சொல்கிறார் அனுமன். அவர் அமைச்சர், யாருடைய அமைச்சர்? சுக்ரீவனுடைய அமைச்சர். சுக்ரீவன் ஒரு சில காலம் ஒரு கல் உண்டு மயக்கத்தில் இருந்தார். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அந்த கல்லுண்ட சமாச்சாரத்தை, அந்த கல்லுண்ட சாப்டர் மட்டும் நடுவுல ஒரு பக்கத்தை காணாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லாம விட்டார். அதே போல இலங்கை வேந்தரிடம் தன்னை யார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளும் போது கூட அதனை பற்றிய தகவல்கள் எதுவும் சொல்லவில்லை. இப்போ உண்மையாக இருக்கிற நான் ஓப்பன் புக் என்று சொன்னால் உங்களுக்கு சிக்கல் தான். எதை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய மனநலம், அதனுடைய உறவு முறையும் சரியாக இருக்கும். அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பரதனிடத்தில் கடைசியில போய் நான் யார் அப்படின்னு சொல்றப்ப கூட, அப்ப எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது 2 செய்திகளை தவிர்க்கிறார். தன்னுடைய அரசன் கல்லுண்ட செய்தியையும் மறைக்கிறார். அல்லது அடுத்தபடியாக அக்னி பிரவேசம், சீதையை அக்னி பிரவேசத்தில் கொண்டு சென்ற செய்தியையும் மறைக்கிறார். 2மே உண்மையான சம்பவங்கள். ஆனால் உண்மை நன்மை தராதது என்ற காரணத்தால் இந்த 2 உண்மைகளையும் சொல்லாமல் இருப்பதும் வாய்மைதான். வாய்மை எனப்படுவது யாதெனில் நன்மை தராத உண்மைகளையும் சொல்லாமல் இருக்கிறது. இதே போல ராமன் லக்வன் 2 பேரும் சந்திக்கிற போது அந்த மாயமானுடைய அழிவு, அந்த மாயமானை பற்றி மாயமான் ஒரு மிமிக்ரி செய்கிறார். ராமா, லக்ஷ்மணா, சீதா என்று மிமிக்ரி செய்கிறார் என்பதுதான் லக்வனுக்கும் புரிகிறது. ஆனால் சீதைக்கு புரியவில்லை. என்ன இருந்தாலும் கணவனுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கிறது என்பதாக அவரை அனுப்பிவிட பார்க்கிறார். அனுப்பிவிட பார்க்கும் பொழுது கடைசியாக உச்சகட்டமாக இலக்குவன் நகராத பொழுது எப்படியாவது என்னை அடையலாம் என்று நினைக்கிறாயோ என்ற அளவிற்கு, இந்த மாதிரியான ஒரு செய்தி வருகின்ற அளவிற்கு ஒரு சொல்லிய போதுதான் இலக்குவன் நகர்கின்றார். இருவரும் சந்திக்கிறார்கள், ராமனும் இலக்குவனும். நான் அந்த இடத்தில் இலக்குவனாக இருந்தால் ராமன் கேட்கிறார் கேள்வி, ஏன்பா வந்த இவ்வளவு சீக்கிரம்? நான் என்ன சொல்லியிருப்பேன்? அண்ணி எப்படி சொன்னாங்க, அதனால வந்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லி இருந்தால் ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கின்ற ஒரு உறவையே நாம் வெட்டி விடுவது போன்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகும். இல்ல அவங்க உடனே உங்களை பத்தி கவலைப்பட்டாங்க, அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு எதை சொல்ல வேண்டுமோ, எதை மறைக்க வேண்டுமோ, இதையெல்லாம் சொல்லி மறைத்திருக்கிறார். இப்படியாக மறைத்த வேண்டியதை மறைப்பதுதான் இந்த ஒரு உடல் நலத்திற்கு, நமக்கு உள்ளத்திற்கும் சேர்ந்தது என்பதாகத்தான் கம்பராமாயணம் சொல்கிறது. கம்பராமாயணத்தை படித்தால் தற்கொலை எண்ணமே வராது அப்படின்னு கம்பன் விழாவில் ஒரு ஆளுநர் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை படிச்சு பார்க்கும்போது பல இடங்கள்ல ஒரு தற்கொலை முயற்சிகள் நடந்திருக்கிறது. ராமன் கிடைக்கவில்லை என்றால் உயிரை விட்டு விடுவேன் என்று சீதை சொல்கிறார். சீதை மாயமான் தேடி போன ராமனை அது அனுப்பும் போது இதே மாதிரியான இலக்குவனை அனுப்பும் போது கூட நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்கிறார். இலங்கை அசோகவனத்தில் சீதை 30 நாட்களுக்குள் வரவில்லை என்றால் நானும் அதை உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்பதாகவும் சொல்கிறார். சாம்பவான் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதரவானவர், அவரே உயிர் விட தருகிறார். பரதன் ராமனுக்காய் காத்திருந்து உயிர் விட துணிகிறார். இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட துன்பங்கள் இதெல்லாம் வருகிறது. ஏன் நாம் இலக்கியங்கள் படிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் இது போன்ற பற்பல உச்சகட்ட துயரங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். நம்முடைய உச்சகட்ட துயரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த துயரங்களை பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு சிறிய துயரங்களாக போய்விடும். ஆகவே இத்தகைய துயரங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் இருப்பதற்கு இது
எது நமக்கு துணையாக நிற்கிறது என்றால் இது போன்ற காப்பியங்கள் தான் துணையாக இருக்கின்றன. இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு இதையும் விரிவாகவும் சொல்லலாம். இன்னும் வேறு வேறு கம்பனை பற்றிய பல்வேறு இடங்களில் இதை சொல்லும் சூழலில் இதனை சந்திப்போம். இந்த அளவில் இன்றைய இந்த நல்வாழ்வு நிகழ்ச்சியில் மருத்துவம் தொடர்பாக உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் எப்படியெல்லாம் கம்பன் கைகோட்டி காட்டியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தின் அருமையினால் அதுவரையிலும் முடித்துக் கொள்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கம்பராமாயணத்திலிருந்து வேறு வேறு சுவையான செய்திகளுடன் சந்திப்போம். நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே கம்பன் அந்த ராமாயண பாடல்களை எடுத்து அதுல இருந்து ஒவ்வொரு நோயாகட்டும், அந்த நோய்க்கான மருந்தாகட்டும், எல்லா கான்செப்டையும் ரொம்ப அழகா, ரொம்ப புரியுற மாதிரி எடுத்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வெறும் பாடல்களா சொன்னா கண்டிப்பா எல்லாமே எங்களுக்கு புரியாது. அது ரொம்ப சிறப்பா டீகோட் பண்ணி எங்களுக்கு புரியுற எக்ஸாம்பிள்ஸோட, கரண்டா இருக்கிற சினிமா பாடல்கள் இருந்து ட்ரெண்டு, அதுக்கான ஒரு விளக்கங்களோட சொல்லும்போது ரொம்ப எளிமையா இருக்கு. எவ்வளவு விஷயங்களை நம்மளுடைய இலக்கியங்கள் உள்ள அடக்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா புரிய வச்சீங்க. ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த கம்பனில் மருத்துவம் அப்படின்னு போடும் பொழுது நம்ம நேசித்து ஒரு புத்தகத்தை வாசிச்சோம் அப்படின்னா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல என்ன துறை சார்ந்த விஷயங்களை வேணாலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இன்னைக்கு நீங்க வந்து பேசினது அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருதுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக பேசினதுக்கு. நண்பர்கள், இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சுருக்கமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லலாம் நேரம் கருதி. சுருக்கமா கை உயர்த்துங்க. சுருக்கமா உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம். நித்யா மேடம் சொல்லுங்க. உற்சாகமான மாலை வணக்கம். கம்பன் பெரிய டாக்டர் தான் அப்படின்றத அழகா நீங்க சொல்லிட்டீங்க. அதுவும் சில விஷயங்களை நடுவுல கொஞ்சம் பக்கம் காணா கட்டி பிடிக்கிறது அந்த விஷயங்கள், ராவன் ராவணன் சீதைன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிகழ்வு ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன். அதுல நீங்க அழகா ஒரு கவிதையை எழுதுறதுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு இது சொல்லி கொடுத்தீங்க. அப்பயே ரொம்ப லைக் பண்ணேன். ரொம்ப அருமை. மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். எந்த அளவு பயிற்சி எடுத்திருந்தா இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தர முடியும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி வாய்ப்பிற்கு. வெண்பாயினால எல்லாரும் ஓடுறாங்க. அதனால வெண்பாவை ரொம்ப அவர் வம்பா போட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப எளிமையா ஒரு திரைப்பட நடிகைகளை வச்சு நடிகர்களை வைத்துக் கொண்டு கூட நாம் எழுதலாம் என்பதான ஒரு முயற்சி. ஆனா அது ஒரு சரியான சக்சஸா தான் இருந்திருக்கு. பலர் அதனை ஒட்டி பல வெண்பாக்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். அது வரைக்கும் நமக்கு நல்லதுதான். இது கடந்து ஆரம்பம் செய்வதற்கு அதனை வைத்துக் கொண்டு அதன் பிறகு அதை எடுத்துவிட்டு நம்ம தொல்காப்பியத்தை கூட கொண்டு போடுவேன். நன்றி நன்றி நினைவுபடுத்தி. ஐயாராஜு பேசுறேன். இன்றைய உரை மிக அருமையான உரை. TN கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் நான் MMM எக்ஸ்பர்ட்னு சொல்லுவேன். MMM எக்ஸ்பர்ட். அதாவது மொட்டை தலை, முழங்கால், முடிச்சு, இதுதான் MMM. அது அந்த வகையில் இன்றைக்கும் அதை சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. நாம் கம்பராமாயணத்தை ஏதோ ஓரளவு படிச்சிருந்தாலும் கூட மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை தேடி பிடித்து நமக்கு இன்றைக்கு முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் அவர் முடிச்சு போடவில்லை, உண்மைக்கும் மெய்மைக்கும் ஒரு முடிச்சை போட்டு நமக்கு வெளிச்சம் காட்டியிருக்கிறார். அவரை எத்தனை பாராட்டினாலும் தகும். இன்றைய சிறை, இன்றைய உரை அவர் நிறைவான உரை. அவருக்கு வாழ்த்துக்கள். தேடி பிடித்து நமக்கு அறியாத தெரியாத பல விஷயங்களை சொன்னார். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. வெங்கட்ராமன் சார். வணக்கம். ரொம்ப நன்றி மேடம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. முதல்ல இந்த தளத்துல ஏற்படுத்தி கொடுத்த லாவண்யா மேம்க்கு மிக்க நன்றி. அடுத்தது இன்னைக்கு சார் பேசினாரு, இந்தியான்ற பேர்ல கேட்டோம்னா இந்த ரெண்டு பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒண்ணு ராமன், இன்னொன்னு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி. ராம அவதாரத்தை தான் முழு அவதாரம் சொல்லுவாங்க. அந்த அவதாரத்தை பத்தி
இன்னைக்கு அத தமிழ்ல வந்து கம்பராமாயணத்துல இருந்து எடுத்துக்காட்டிய கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இவ்வளவு அழகா சொல்ல முடியுமான்னு, இவ்வளவு நிறைய விஷயங்கள். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எல்லாமே எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசு. பழசுல இருந்து தான் புதுசு வருகிறது அப்படின்றத ரொம்ப அழகா ஓடிட்டு காட்டினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த மேற்கோள்கள்லாம் வந்து மேற்கோள் இல்ல, மேல வைக்கிற கோள் தான். எல்லாமே நமக்கு மேல இருக்கிற கோள்கள் தான் அப்படின்றது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க வெண்பா பத்தி பேசுனீங்க. நேற்று என் என்னுடைய சிறிய பெண்ணிடம் அதான் சொல்லிட்டு, வெண்பா எல்லாம் தெரியாம இருக்க முடியாது, நீ படிச்சுக்கணும் அப்படின்னு. அது யாருப்பா வெண்பா, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நகைச்சுவா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. நன்றி 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 வெங்கட்ராமன் சார். நன்றி. ரம்யா மேம் நீங்க பேசலாம். ரம்யா மேம் தேங்க்யூ மேம். எஸ் மேம், கேக்குதா? கேக்குது மேம், பேசலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். இப்போ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப அழகா டீகோட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த ஒரு கம்பராமாயணத்தை படிக்கிறதுக்கான ஒரு முதலே நான் மேம் கிட்ட சொல்லுவேன். எங்களுக்கு வந்து இதுல ஒரே ஒரு சாப்டர் தான் வந்துச்சு. அதை படிக்கும் போதே சொன்னேன், இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்குவோம். அந்த புக்கு அவங்க படிச்சிருக்காங்க, அதனால அவங்க சொல்லுவாங்க, உண்மையில நல்லா இருக்குமா, நீ படி. இப்போ உண்மையிலே எனக்கு வந்து இதை படிக்காம இன்னும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு குற்ற உணர்ச்சியோடவே இருக்குது. தற்கொலை எண்ணமே வராதா, அப்ப என்னப்பா அந்த புத்தகத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் செஷன். நிறைய டேக்அவே சார், நிறைய விஷயங்கள். அந்த மசாஜ் எல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி தேங்க்யூ ரம்யா மேம். தேங்க்யூ. முத்துலட்சுமி மேம் நீங்க பேசலாம். தேங்க்யூ மேம். லாவண்யா மேம், நிஜமாவே இப்படி ஒரு டாபிக் எங்களுக்காக இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் மேம். ஏன்னா இது வந்து இதெல்லாம் அவ்வளவா எடுக்க மாட்டாங்க யாருமே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த டைட்டிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கிருஷ்ணமூர்த்தி சார், எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். உங்களுடைய ரிசர்ச் ஒர்க் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. கம்பராமாயணத்துக்குள்ள இவ்வளோ வைட் ஆங்கிள் எங்க இருந்து எங்க வரைக்கும் நீங்க சிந்தனை பண்ணி எப்படியெல்லாம் எடுத்து கூறியிருக்கீங்க. மேம் சொன்ன மாதிரி அதை வந்து ஃபுல்லாவே அந்த பாட்டுக்குள்ள மட்டும் போகாம அதை வந்து என்ன சொல்றது, ஒரு இப்ப இப்ப இருக்க பிரசன்ட் சிச்சுவேஷனோட அந்த திரைப்பட பாடல்கள் அந்த மாதிரி அதையும் வந்து ஒப்பிட்டு ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான முறையில விளக்கியிருக்கீங்க. இது வந்து இன்னுமே எங்களை வந்து கம்பராமாயணத்தை படிக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த ஆசையை உணர்வை வந்து எங்களுக்கு தூண்டி இருக்கு சார். இன்னும் வந்து நம்ம அதை அதுல வந்து நம்ம ஒன்றி படிக்கணும், மேம்போக்கா ஒரு செய்யுள் மனப்பாட செய்யுளா படிக்காம அதை ரசிச்சு படிக்கணுங்கிற அந்த உணர்வை எங்களுக்குள்ள தூண்டி இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் த எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். வெரி நைஸ். நன்றி நன்றி. தேங்க்யூ. பொறியாளராக இருந்து ஒரு மனதிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ ஒரு இலகுவாக்குவதற்காகத்தான் இலக்கியம் பக்கம் வந்தது. அது கம்பராமாயணம் நல்லாவே செஞ்சிட்டு இருக்கு. ஒரு படிக்கிறதுக்காகவோ வேற எந்த விதமான தேவைகளுக்காகவும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அது மனசுக்கு திருப்தி கொடுக்குது. அதை படித்தா இலகுவது. வீட்டில் கூட சொல்லுவாங்க, ரொம்ப டென்ஷனோட இருந்து வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நேர வந்து கம்பராமாயண புத்தகத்தை எடுத்து படிப்பேன் நான். அப்படின்னு அவங்களே வீட்டில் செஞ்சு காமிப்பாங்க. ஒரு அப்பா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு அப்படின்னு. அப்ப அந்த அளவிற்கு ஒரு இதம் தருகின்ற ஒரு நூல் மாதிரி மாறி போனது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? சிவகனி மேம் சொல்லுங்க மேம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதாவது அந்த தலைப்பே வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. அதை தாண்டி உங்களுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அந்த படங்கள்லாம் போட்டு அதை எந்த மாதிரி சிம்பிளா எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த பாட்டு அதுக்கான மீனிங் அந்த மாதிரி ரொம்ப அழகா தெளிவா கொடுத்துருந்தீங்க. அதுவே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துறதே உங்களுடைய கட்டுரைகள் தான். ஏன்னா இன்னைக்கு நவீன உலகத்துல வந்து நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம், அதுக்கு இளைய தலைமுறைகள்கிட்ட ஆகட்டும் நம்மகிட்ட ஆகட்டும் எவ்வளவு ஈஸியா சொல்லி வைக்க முடியும். அந்த மாதிரி உங்களோட கட்டுரைகளும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை தாண்டி உங்களுடைய எண்ணம், உயர்ந்த எண்ணம், நம்ம நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சீரிய முயற்சியோட ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து நான் சாந்தப்படுத்திக்கிறதுக்காக நான் இதை வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமைதியை தேடிக்கிறதுக்கான தேடல்ல எங்களுக்கு ஒரு நிறைவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். நன்றி சார். ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லாமே. மருத்துவம் அப்படிங்கிறது அதை ஒப்பிட்டு சின்ன சின்ன விஷயங்களுமே, அந்த மேடம் சொன்ன மாதிரி ஒத்தடம் கொடுக்கறதாகட்டும், அந்த பாட்டு எல்லாம்
அதை தேடி எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி கலை. அதுக்கு ஒரு திறமை வேணும். அதையெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி லாவண்யா மேம். நன்றி. நன்றி சிவகனி மேம். நன்றி. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு கம்பனில் மருத்துவம். ஐயா வந்து நிறைவிலையாவது அந்த கம்பனோட சேர்ந்து நடந்து போற மாதிரி ஒரு ஏஐ வச்சு பண்ணியிருந்த படமும் வரும்னு நினைச்சேன். புகைப்படமும் அது ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையிலே நீங்க கம்பனை ஒரு தோழனாதான் எடுத்து உங்களுடைய எல்லா இதுலயும் அந்த நீங்க எழுதுகின்ற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப லகுவாக்குதுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு இதை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதுங்கிற மாதிரிதான் படிக்கிறதுக்கு நிறைய பேர் விட்டுருப்போம், படிக்காம விட்டுருப்போம். ஆனா அதை ரொம்ப சூப்பரா மத்ததோட ஒப்பிட்டு எப்படியெல்லாம் அதை புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ண முடியுமோ அதை பண்றப்போ அது ரொம்ப சிறப்பா அதோட ஆழம் வந்து ரொம்ப அழகா புரியுது எங்களுக்கு. அதை ரொம்ப சிறப்பா நீங்க செஞ்சுட்டீங்க. உங்களுடைய தமிழ் இந்த பணி ரொம்ப சிறப்பான பணி, இன்னும் மென்மேலும் வளரணும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடவே எங்களுக்கும் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நித்யா மேம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த தலைப்பை எடுத்த உடனே இந்த தலைப்பை வச்சு 1 மணி நேரம் எப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு கடைசியில இன்னைக்கு காலையில ஒரு தடவை போய் படிச்சு பாக்குறப்பதான் தெரியுது இதை 1 மணி நேரத்துக்குள்ளார எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. இப்ப இன்னும் பாதி தான் முடிச்சிருக்கேன், பாதி இன்னும் இருக்கு. தொடருங்க. வணக்கம். இல்ல பிபிடி போட்டீங்களா இல்ல பேச மட்டும் செஞ்சீங்களா? ஏன்னா பேசினதான் நான் கவனிச்சேன், அதான் கேட்கேன். பிபிடியும் இருந்தது. மேம் சரி சரி, அப்ப நான் பாக்கல. மொபைல்ல போடுறப்போ இன்னொரு ஸ்கிரீன் சார் பேசுறதே நமக்கு காட்சிப்படுத்துற மாதிரி தான் சார் பேசுனாங்க. சோ நீங்க பாக்கலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். அதுவே வந்து நம்மளுடைய உங்களுடைய ஏஐ ஒர்க்கா இருக்கும். நீங்க ஏஐ பிக்சர்ஸ் ஆமா ஆமா சார் எப்பயும் போடுவாங்க, நான் அதை யோசிச்சுட்டேன். ஆனா சார் பேசினதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதனால அவருடைய உடலாசையவே நான் பாத்துட்டு இருந்தேன். அதுவே வந்து உங்களுடைய ஏஐ உங்க மைண்ட்ல இருக்க ஏஐ ஓபன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, அந்த கிருஷ்ணமூர்த்தி லெஃப்ட்னு சொல்லும்போது தான் நான் அப்ப யோசித்தேன். சரி சரி, வெங்கட்ராமன் சார் சொல்லுங்க. ஒரு சிறு விண்ணப்பம், நீங்க யூஸ் பண்ண அந்த பிடிஎஃப் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா, ஏன்னா நாங்க முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி கம்பர் எப்படி பார்க்க போறோம் அது மாதிரி தான் நாங்களும் வந்து நினைச்சுக்கிட்டு தான் இருந்த வழியே நாங்க உங்க பேச்சை மட்டும் தான் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பார்த்துட்டு இருந்தோம். மேடம் நம்ம நித்யாதேவி மேடம் சொன்ன மாதிரி கடைசியில தான் எங்கேயோ இதை பத்தி காட்டுறாரோ இதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் ஸ்கிரீனை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இந்த பிடிஎஃப் விட்டுட்டோம். அது எங்களுக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்ன்றதுனால கண்டிப்பா லாவண்யா மேம் மூலமா இதை ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். நன்றி சார். சரி, நான் ஷேர் பண்ணிடுறேன் சார். சார் ரொம்ப சிறப்பா நடந்தது. வந்திருந்து இவ்வளவு நேரம் ஆர்வமா கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும். இந்த கம்பனில் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புல நேசித்து வாசிச்சா எப்படி அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மனநோய், அதாவது அதுல ஐயா சொன்ன மாதிரி உடல் நலம் சார்ந்த நோய்களை விட மனநலம் சார்ந்த மருத்துவம் தான் ரொம்ப தேவை இன்றைய காலகட்டத்துல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வந்து அமைஞ்சது. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இவ்வளவு பேர் வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து சிறப்பிச்சதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரம்யா மேம் எதுவும் சொல்லணுங்களா? ஆமா மேம், ஒரு ஆத்தென்டிக்கான பப்ளிகேஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வாங்கி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கம்பராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஏன்னா கம்பராமாயணத்துல தொட்டிங்கன்னா நீங்க கம்பராமாயணத்தை மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பீங்க, மற்ற எதையும் படிக்க மாட்டீங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. வர்த்தமானன் பதிப்பகம் ஒரு 9 வால்யூம் போட்டிருக்காங்க. அது பொருளுடன் கூடியது. இல்லாட்டி நீங்க தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லயே இருக்கு. எல்லா பாடலுக்கும் நல்ல விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள், சொற்களோட ஒவ்வொரு பொருளோட ஒரு சொற்களுக்கும் பொருளோட இருக்கு. அது ஒன்று வாங்க வேண்டியதில்லை ஒரு பெரிய பெருசா. ஏன்னா வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஒரு 9 வால்யூம் இருக்கு. ஒரு பெரிய பெரிய நூல் அப்படின்னா கோவை கம்பன் கழகம் தொகுத்து வழங்கிய ஒரு 9 வால்யூம், ஒவ்வொன்றுமே ஒரு பெருசா இருக்கும். ஒரு பகவத்கீதை சைஸ்ல இருக்கும், அதை விட பெருசாக இருக்கும். அதனால படிக்கிறது ரொம்ப எளிமையா படிக்கணும் அப்படின்னா வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற 9 தொகுதிகள், சின்னது 9 தொகுதிகள், அதை வாங்கி படிக்கலாம். ஆன்லைன்ல படிக்கிறவங்க தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில கம்பராமன் நூலகம் பக்கத்துல போனீங்கன்னா போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சிறப்பா நடந்தது நிகழ்ச்சி.
அதே போல அடுத்து இன்னும் மிச்சம் சார் நிறைய எடுத்துருக்காங்கன்னாங்க. அடுத்து நம்மளுடைய வாய்ப்புல கண்டிப்பா அதையும் சாரோட நேரத்தை பொறுத்து நம்ம வந்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம்னு சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் யாஸ் அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி.